தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேரை இடைநீக்கம் செய்து தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், இந்த வழக்குடைய விசாரணை பற்றியும் உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக இன்று வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு பற்றியும் பதிவு செய்யுங்க. தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து எம்எல்ஏ அழகாபுரம் மோகன்ராஜ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இவர்கள் 6 பேரையும் இடைநீக்கம் செய்யப்பட்டதில் சட்ட விதிகள் மீறப்பட்டுள்ளதாக கூறி இவர்களுடைய இடைநீக்கத்தை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அதாவது கடந்த ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் அழகாபுரம் மோகன்ராஜ், வெங்கடேசன், இளங்கோவன், தினகரன், சேகர் மற்றும் அதே போல சந்திரகுமார் ஆகியோர் 6 பேர் அமளியில் ஈடுபட்டதாக கூறி சட்டமன்ற அபையின் நாகரிகத்துக்கு அந்த சட்டமன்றத்தின் விதிகளுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி அவர்கள் 6 பேரையும் ஏப்ரல் 1ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் இடைநீக்கம் செய்தது. இதனை எதிர்த்து இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செல்லமேஸ்வர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரிக்கப்பட்டு வந்தது. அப்போது இந்த எம்எல்ஏக்கள் தரப்பில் இந்த இடைநீக்கத்தால் எங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைத்தனர். மேலும் அவர்கள் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சட்டமன்றத்தில் ஒரு சபை கூட்டத்தொடரில் தான் இடைநீக்கம் செய்ய முடியும், ஆனால் எங்களை 2வது சபை கூட்டத்தொடரிலும் முதல் 10 நாட்களுக்கு இடைநீக்கம் செய்துள்ளதாக தங்களுடைய வாதத்தை முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் கடந்த ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் இந்த வழக்கில் இந்த குற்றச்சாட்டில் தமிழக சட்டமன்றம் இவர்கள் 6 பேரை இடைநீக்கம் செய்ததில் சட்ட விதிகள் மீறப்பட்டுள்ளதாக கூறி இவர்களுடைய இடைநீக்கத்தை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளனர்.